ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசமி கிச்சன். குறைந்த நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக அட் த சேம் டைம் செம்ம டேஸ்டியான ஸ்வீட் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இதுக்கு 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்கை டெசிகேட்டட் கோகோனட்டில் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ மாவு பிசையும் போது நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிறோமோ அதே மெத்தட் தான். இந்த கண்டென்ஸ் மில்கை வந்து டெசிகேட்டட் கோகோனட்டில் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ தான் அதோட டெக்ஸ்சரும் கன்சிஸ்டன்சியும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எடுத்து வச்சுருந்த 1/2 கப்பில் ஆல்மோஸ்ட் 1/4 கப் வந்து யூஸ் பண்ணியாச்சு. பட் இன்னமும் தேவைப்படுது. நல்லா வந்து சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு வரணும். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த மீதமுள்ள கண்டென்ஸ் மில்க்கையும் சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 1 கப் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நல்லா ஊறிடும். அந்த டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ஊறுறதுலையும் நம்ம வந்து நட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் தான் பயன்படுத்துகிறேன். பாதாமில் இருக்க அந்த தோலை நீக்கிறக்காண்டி சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த சூடான தண்ணியை பாதாமில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 15 பாதாம் எடுத்திருக்கேன். அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடித்து இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அழகாக தோல் நீங்கிரும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. இல்லாட்டி இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து பச்சை தண்ணியில் பாதாமை ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து தோலை எடுக்கலாம். இப்போ எல்லா பாதாமுக்கும் தோலை எடுத்து நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையே எடுத்து பார்த்தோம்னா அந்த டெசிகேட்டட் கோகோனட்டும் கண்டென்ஸ் மில்க்கும் சூப்பராக ஊறி சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்ம விருப்பம் தான். அந்த உருண்டையோட சைஸை எப்படி நமக்கு வேணுமோ அப்படி உருட்டிக்கலாம். பெரிய சைஸாகவும் உருட்டலாம், இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் உருட்டலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினா தான் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்க பாதாமை வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் உருட்டினோன்னா சூப்பராக அழகாக உருட்டியாச்சு பாருங்கள். பாதாம் பதில் இதில் வந்து ஹேசல்நட், வால்நட், பிஸ்தா எந்த நட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். இல்லாட்டி மிக்ஸ்டு நட்ஸை கூட லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு ஃபில் பண்ணி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த மிக்ஸில் 19 உருண்டை வந்துச்சு எனக்கு. அப்புறம் ஒரு சின்ன உருண்டை வந்துச்சு. அந்த சின்ன உருண்டையில் அந்த ஆல்மண்டை அந்த பாதாமை வைக்க முடியல. அதனால் சரி நம்ம சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் ரெடியே ஆயிடுச்சு. இப்படியே கொடுக்குறத விட மேலே மறுபடியும் டெசிகேட்டட் கோகோனட்டை தூவி நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தோன்னா கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லா உருண்டையிலையும் அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை தூவி ரோல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தட்டில் வந்து கொஞ்சோண்டு டெசிகேட்டட் கோகோனட் மிச்சம் இருக்குது. இதை வந்து ஆல்ரெடி நம்ம கண்டென்ஸ் மில்க் எடுத்த கிண்ணம் வந்து கொஞ்சோண்டு கண்டென்ஸ் மில்க் மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து இந்த கண்டென்ஸ் மில்கில் வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு உருண்டையாக உருட்டியாச்சு. நம்ம ஒரு சின்ன குட்டி உருண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சரி அதை இதோட சேர்த்து உருட்டிக்கலாம். அப்போ நமக்கு 20 உருண்டைகள் முழுசாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு நடுவில் அந்த பாதாமை ஃபில் பண்ணி உருட்டியாச்சு. நமக்கு எடுத்து வச்சுருக்க இந்த அளவில் இந்த மெஷர்மெண்ட்டில் நமக்கு 20 உருண்டைகள் கிடச்சிருக்கு. குறைந்த நேரத்தில் எவ்வளோ அழகாக ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ஸ்னோபால்ஸ் மாதிரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. வீட்டில் இருக்க பெரியவங்க, குட்டீஸ் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.